நான் தங்கம் ரெடி ஆயிடுச்சா? ஆமா ரெடி. நல்லா சாப்பிட்டுட்டு இருக்க போலையே? ஆமா காலையில சாப்பிடல. நீங்களாம் சாப்பிட்டீங்களா? அண்ணா சாப்பிடல. சரி எங்கே கிளம்புறோம்? எங்கே ரெடியா இருக்கோம்? எங்கேயா போவோம். நீ தான் எங்கேயா கூட்டு போறேன்னு சொல்லி சொன்னேன். ஷாப்பிங். ஷாப்பிங்னா என்ன வாங்க போறோம்னு தெரியல. சும்மா சுத்தி பார்க்க போறோமோ வாங்க போறோமோ தெரியல. செலவு வைக்காம இருந்தா சரி எனக்கு. நல்லா இருந்தா செலவு வைப்பேன். செலவு வைக்கிறேன். நீ செலவு வைக்காம இருந்தேன்னா நான் உனக்கு செலவு வைக்கிறேன். அப்பனா டெய்லி எனக்கு செலவு வச்சுட்டே தான் இருக்கும். சரி ஓகே வச்சிருவோம் விடு. இதுல என்ன இருக்க? பப்புக்குட்டி இங்க பாருங்க. ஹாய். ஓகே போலாமா? எப்ப வந்தாலும் இந்த டிராஃபிக் தானா? ஐயோப்பா ஏன் கேக்குற? காலையில வந்தா டிராஃபிக், நைட் வந்தா டிராஃபிக், மதியம் வந்தா டிராஃபிக். எனி டைம் டிராஃபிக் தான் இந்த சாட்ல. 5 நிமிஷத்துக்கு போக வேண்டிய இடத்துக்கு 1/4 மணி நேரமா அபுதாபில இருக்கும்போது நினைச்சேன் இந்த சார்ஜால இருக்கிறவங்களும் ரொம்ப பாவம்பா, என்ன பாவம் பண்ணாங்களோ இப்படி இருக்காங்க. இப்ப பார்த்தா நாமளே வந்து மாட்டிக்கிட்டோம். வேற வழி இல்ல. கல்யாணம் பண்ணதுதான் இப்படி இருக்குன்னா என்ன? கல்யாணம் பண்ணது அப்படி இருக்குன்னா வாழ்க்கையை ஓட்டுறது, வண்டி ஓட்டுறது இதே மாதிரி இருந்தா என்னதான் பண்றது? நாங்க அப்படியே ஓட்டிட்டே போ. உன்ன வச்சு நான் ஓட்டலையா? அந்த மாதிரிதான் அவன் அந்த பசங்க. ரெடி தான். அங்க போனாதான் தெரியும் எந்த மாதிரி இருக்கு இல்லன்னு சொல்லிட்டு. பாப்போம். ஆஃபர் தான் போட்டிருக்கான். பாப்போம் 70% ஆஃபர்னாங்க. தெரியலப்பா. எதை எடுத்தாலும் 2 கிராம்னு சொல்லி சொன்னேன். போய் பார்த்தா தான் தெரியும். பாப்போம். அது 2 கிராம்னாலே அள்ளி போட்டுருவீங்களே. நல்லா இருந்தா தான் அள்ளி. தேவையில்லாதது. பெரிய குடோன் மாதிரி இருக்கு. குடோன் மாதிரி இருக்குல்ல. ஏன் இதை எடுக்கலையா? சரி இங்க பாரு, காருக்கு மேட் எடுத்திருக்கேன் கீழே போடுறதுக்கு. எவ்வளோன்னு பாரு. இது பரவாயில்ல எடுத்துக்கலாமா? கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம். இது கிளாஸ் இல்லை, கிளாஸ் மாதிரி ஏன்னா பிளாஸ்டிக். நல்லா இருக்கணும். இது ஒன்று எடுக்கவா? பெட் கவர் தான் வேண்டும். நல்லதாக எடு. பில்லோ ஒன்று எடுக்கலாமா? பாரு இது நல்லா இருக்கான்னு பாரு. இது நல்லா இருக்கு. ஒன்று மட்டும் எடுப்போமா? இவளுக்காகவே எடுக்க வேண்டியதாக இருக்கு. கீழே உள்ளது இதுதான் நம்மளோட பழக்கம். கீழே உள்ளது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு. பேக்கில் தான் இருக்கு. இதனால கீழே உள்ளது எவ்வளோ போட்டிருக்கான் பாருங்க. ரேட் போடல, அதிலே போட்டிருக்கான்னு பாரு. ஹேர் ஃப்ரையர் இப்போதைக்கு வேண்டாம். போ பார்ப்போம். இந்த சைட்லாம் போகல. இது கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த பக்கம் போவோம். என்னது? வேண்டாம்.
கலெக்ஷன்ஸாக இருக்கு. அதை விட இது நல்லா இருக்கு. 27 நல்லா இருக்குல்ல? அதுவும் என்ன பர்ச்சேஸ்? பர்ச்சேஸோட கால்லாம் வலிக்குது, என்னால் முடியல. துணிலாம் வந்து அந்த அளவுக்கு இன்னும் 30,000 போட்டுருக்கீங்களா? ஆமாம், நல்லா இல்லை. பார்த்து என்னது இது? ஏஃபில் ஊரில் முறுக்கு தின்னுட்டு இருந்தவா இங்கே வந்து வேஃபில் கேட்குறான். வேஃபில் ஏய், நான் சிட்டிம்மா. நீ சிட்டி கிடையாதுமா. ஐயோ, இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. எப்படி இருக்கு சீஸ்? ஆமாம், இப்போ தான் போட்டு கொடுத்தோம். இது என்ன கொரியன் காயின் வேஃபலம். பப்புட்டி குயிக்காக என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி பார்த்தல. ஏன்னா வந்து கம்மி திங்ஸ் தான் நான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன், அதிகமாக வாங்கலை. ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து அவ்வளவோ ஒன்றும் நல்லா இல்லை, குப்பை மாதிரி போட்டு குமிச்சு வச்சுருந்தாங்க. அதனால் வந்து அதுக்கு போய் நம்ம மேக்ஸ் இந்த மாதிரி பிராண்டட்லேயே எடுத்துடலாம், சேம் அதே காஸ்ட்டு தான் இங்கேயும் போட்டிருந்தாங்க. ஸோ ட்ரெஸ்ஸஸ் வந்து நாங்கள் வந்து வாங்கலை. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்பூன்ஸ் தான் வந்து நான் வாங்கியிருந்தேன். குமாருக்கு வந்து ஆஃபீஸ்க்கு கொடுத்து விட வேணும் அப்படின்னு சொல்லி இருக்குது ஆல்ரெடி. இருந்தாலும் இந்த மாதிரி இந்த ஹேண்டில் பிடிக்கிறது எல்லாமே வந்து க்யூட்டாக இருந்தது. ஸோ இது வந்து இதில் 2, இந்த பிளாக்ல 2, ஒயிட்ல 2 வந்து நான் வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கிளிப்ஸு, தென் நெயில் பாலிஷ் வந்து ரெட் கலரில் ஒன்று வாங்கியிருந்தேன், அதுக்கு கிளிட்டர்ஸ்.
அப்புறம் 2 கீ செயின், ரூம்க்கு வந்து போட வந்து கீ செயின் வந்து இல்லை. ஸோ அதனால் ஒரு கீ செயினும், இதே மாதிரி ஆல்ரெடி குமார் வந்து காருக்கு ஒரு பெருசாக கீ செயின் வச்சுருக்காரு. இப்போ ரொம்ப கொஞ்சம் குட்டி, அதோட வந்து ஒரு சின்ன சைஸில் வந்து எடுத்திருக்காரு. தென் பெட் கவர் வந்து வாங்கினோம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஆல்ரெடி பிளாஸ்டிக்கில் இருக்குது, இருந்தாலும் எனக்கு சில்வரில் வேணும்னு தேவைப்பட்டுச்சு. ஸோ வந்து ஏதாவது காய்கறிலாம் வந்து க்ளீன் பண்ணோன்னா வடிக்கிறதுக்கு வேணுமா இருந்தது. ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன். தென் வந்து டிஷ்யூ பாக்ஸே வந்து ரொம்ப கம்மியாக போட்டிருந்தாங்க. ஸோ சரின்னு சொல்லி ஒன்று எடுத்துட்டோம். அப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஒரு குட்டி சேரு, க்யூட்டாக இருக்குது. சரின்னு சொல்லிட்டு இப்போ தான் சேர்லலாம் உட்கார ஸ்டார்ட் பண்ணுறா அவளாக ஏறி. ஸோ அதனால் ஒன்று வாங்கிட்டோம். காருக்கு வந்து மேட்டு 2 மேட்டு வந்து வாங்கியிருக்கேன். கீழே போடுறதுக்கு, காலுக்கு வச்சு உட்காரோம்ல, ஸோ அங்கே வந்து வச்சு போடுறதுக்காக வந்து 2 மேட்டு வந்து வாங்கியிருக்கேன். டார்க்காகவே வாங்கியிருக்கேன், அப்போ தான் வந்து அழுக்கானா வந்து தெரியாதுன்னு சொல்லிட்டு 2 மேட்டு. அதே மாதிரி வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு மேட்டு வந்து வாங்கியிருக்கேன். எல்லாமே கொஞ்சம் டார்க் இதே ஷேடில் தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா அழுக்கானாலும் கொஞ்சம் தெரியாது குழந்தைங்க இருக்க வீட்டில். ஸோ அதனால் இந்த மேட் ஒன்று. அப்புறம் வெட் டிஷ்யூ அதிகமாக வேணுமா இருக்குது, பாப்பாவை வந்து வெளியே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா. ஸோ அதனால் வெட் டிஷ்யூ எல்லாமே ஆஃபரில் தான் போட்டிருந்தது. ஸோ எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். வேணுங்கிறதெல்லாம் ரொம்ப எதுவும் வாங்கலை, நிறைய இருந்தது. ஆனால் தேவையானது மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு. இது வந்து குமார் தான் வாங்கினு அடம் பிடிச்சி வாங்க வச்சாரு. இது க்யூட்டாக இருக்குது. இதில் வந்து நட்ஸு இது மாதிரி ஏதோ ஒன்று போட்டு வச்சுக்கலாம் வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளில் வைக்கிறதுக்காக சரின்னு சொல்லி இதை வந்து வாங்கிடும். அவ்வளோதான், ரொம்ப கம்மி திங்ஸ் தான், வேணுங்கிறது மட்டும்தான் நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். என்ன தங்கம் எல்லாம் முடிஞ்சா? முடிஞ்சு எல்லாம் எடுத்து வச்சுருக்கீங்க. ஒரு வழியாக செலவெல்லாம் முடிச்சு விட்டா? செலவு ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் செலவு வைக்கல, வீட்டுக்கு தேவையான திங்ஸ் தான் வாங்கியிருக்கேன். சும்மா சொல்ல வேண்டியதுதான். பார்ப்போம் இதில் எத்தனை இது யூஸ் ஆகுது, எத்தனை இது யூஸ் ஆகாமல் அப்படியே கிடக்குதுன்னு பார்ப்போம். சும்மா சொல்ல வேண்டியதுதான். அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, சும்மா சும்மா சொல்ல வேண்டியதுதான். சரி கண்ணை மூடு, உனக்கு சர்ப்ரைஸ். கண்ணை மூடுன்றேன். உனக்கு வந்து வேலண்டைன்ஸ் டே வந்து ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கேன், அதை இப்பயே கொடுத்துடலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். சின்னதோ ஏதோ ஒன்று, பெருசோ சின்னதோ ஏதோ ஒன்று நான் வாங்கி கொடுக்குறேன்ல. நீ என்ன எனக்கு என்ன வாங்கி கொடுத்த? சரி அங்கே என்ன எழுதிருக்கு பாரு. ஐ லவ் யூ, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். பாய், தேங்க்யூ.